Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 827வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. Amazon ஷட் டவுன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். Realmeயோட Realme 10 Pro Plus இதனோட அபிஷியல் பிரைஸை கம்பெனில இருந்தே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி Amazon Flipkartல புதுசா ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக Redmiயோட K60 சீரிஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன ஸ்பெக்ஸோட வரும்னு தெரியுமா? என்னென்ன மொபைல் வரும்னு தெரியுமா? எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ங்க. என்னென்னா போன வாரம் இஓடி சீரியஸ் பண்ணல. ஸோ இந்த வாரம் பண்ணுவேனா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட கொஸ்டின் எதுவானாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் இஓடி வீடியோ வரும். ஸோ உங்கள்கிட்ட கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா ஹேஷ்டாக் இஓடி அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த Amazon ஷட் டவுனை பற்றி பார்த்துடலாமா? ரொம்ப பெரிய நியூஸ்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி தான் நானும் முன்னாடி இருக்க டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு உள்ளே போனேன். பார்த்தா Amazonலேருந்து ஃபுட் டெலிவரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதை டிசம்பர் 29ஆம் தேதியிலேருந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எனக்கு இந்த நியூஸை கேட்டவுடனே Amazon எப்போ ஃபுட் டெலிவரியில் இருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு, அதுவும் இந்தியாவில். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கு. குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. தெரியுமா தெரியாதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாது அதிகம் வருதா, தெரியும் அதிகம் வருதா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து சாம்சங்லேருந்து தமிழ்நாட்டில் அவங்களோட ஃபேக்டரியை நிறுவ போறாங்களாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல்ஸ்க்காக இல்ல, 4G அப்புறம் 5Gக்கான கியர்ஸை உருவாக்குறதுக்காக அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அவங்க வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இங்க ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஓலா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது போக சாம்சங் வராங்க. நிறைய கம்பெனிஸ் தமிழ்நாட்டுக்கு வருது. இதை நல்லதுன்னு எடுத்துக்கவா அல்லது கெட்டதுன்னு எடுத்துக்கவா, வேலை வாய்ப்பு அதிகமாக தமிழர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கவா, அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டோட வளங்களை சுரண்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறவா, எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஜியோலேருந்து ஜியோ 5G அடுத்த மேஜர் சிட்டிஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா குஜராத்னா குஜராத்ல மட்டும் இல்ல 100% ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குஜராத்ல மொத்தம் 33 டிஸ்ட்ரிக்ட் இருந்தாம். ஸோ 33 டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மொத்தமாகவே கவர் பண்ணிட்டாங்க குஜராத்தை. தமிழ்நாட்டிலையும் அப்படி கவர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து iQooவோட iQoo Neo 7 SE இதனோட லான்ச் டேட் வந்திருக்கு. வர 7ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனோட ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பரான மொபைல்னு தோணுது. இந்த மொபைல் மட்டும் இல்லைங்க, டிசம்பர்ல எக்கச்சக்க மொபைல் லான்ச் ஆக போகுது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வேற லெவலான நிறைய மொபைல்ஸ், இது வரைக்கும் நானே இவ்வளோ மொபைல்ஸ் ஷேர் பண்ணதில்லை. அவ்வளோ மொபைல் லான்ச் ஆக போகுது. செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரியல்மியோட Realme K60 சீரியஸ் பற்றி ஒரு பெரிய லீக் வந்திருக்குங்க. என்னன்னா K60 சீரியஸில் என்னென்ன மொபைல் வரப்போகுது, என்ன மொபைலில் என்ன ப்ராசரோட வரும், என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் போல நிறைய டீட்டெயில்ஸ். குறிப்பாக Redmi K60 சீரியஸில் K60 வருமா, K60 Pro வருமா, K60E அப்படின்ற 3 மாடல் வரப்போகுது. இந்த K60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும், K60 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோடையும், இந்த K60E தான் குழப்பத்தில் இருக்கு. ஏன்னா மீடியாடெக் ப்ராசர் கன்ஃபார்ம் இது வந்து மீடியாடெக்கோட 9200 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைனா 8200 இந்த ரெண்டுல ஒரு ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த K60 Pro இருக்குல்ல, இந்த மொபைல் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவோட 30 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங்கோட 67 வாட்கான வயர் சார்ஜிங்கோட வருமா. அடுத்து இப்போ ப்ளூடூத்தை ரீலான்ச் பண்ண போறோம் அப்படின்னு Elon Musk ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பலாம் தள்ளி போலாங்க, டிசம்பர் 2ஆம் தேதி லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 கலர்ஸ்ல லான்ச் பண்றாங்க. ப்ளூ, கோல்ட், கிரே அப்படின்ற 3 கலர். இந்த ப்ளூ டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன்ஸ், அது போக செலிபிரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கோல்ட் டிக்கை கம்பெனிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரே டிக்கை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ டிக் தான் குழப்பமா இருக்கு. ஏன்னா வந்து செலிபிரிட்டிஸ்க்கும் நார்மல் பீப்புள்ஸ்க்கும் ஒரே டிக்கை கொடுத்தா எல்லாருமே செலிபிரிட்டி மாதிரி ட்வீட் பண்ண ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ரொம்ப பெரிய அஃபீஷியல்ஸ்க்குலாம் அந்த கிரே டிக் கொடுக்கும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து கட்டாயம்
கட்டாயமா இருக்கு. ஸோ எல்லாரும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரியல்மியோட ரியல்மி 9 Pro Plus பிரைஸ் அஃபீஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமாங்க, ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மாதர்ஸ் இது வந்து முன்னாடி இருந்து ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க மாதிரியும் பின்னாடி அவரோட டீம்மேட்ஸ் 2 பேர் 25,000 ரூபாய் கீழே எப்படா இந்த மொபைலை கொடுக்க முடியும், அது எப்படா முடியும் அப்படின்னு சண்டை போட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருமே அதை வந்து #Realme 10 Pro Plus அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால Realme 10 Pro Plusோட பிரைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 25,000 ரூபாய்க்கு கீழே தான் வரப்போகுது. 23,000 ரூபாய்க்கு வரும் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து வாட்ஸ்அப் எக்கச்சக்கமான அப்டேட்டை ரோல் அவுட் பண்றாங்க. ஆனால் வருதா வரலையான்னு தெரியல. ஒரு சில ஒர்க் ஆகுது, ஒரு சில ஒர்க் ஆகல. ஸோ இப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்போட அடுத்த பீட்டா அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜை நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இனிமேல் நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல யார்கிட்ட எல்லாத்தையும் ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ்ல வாய்ஸ் மெசேஜா வைக்க முடியும். அடுத்து போகோவோட போகோ X5 இது இப்போ 3C சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கு. இதை தாண்டி வேற டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அப்கமிங் மொபைல் வீடியோவை பாருங்க. அதுல இன்னமும் டீடைல் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு 2 முக்கியமான டீலுங்க. ஒன்று அமேசான்லேருந்து. அமேசான்ல ஃபேப் மொபைல் ஃபெஸ்ட்டை இன்னையிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்றாங்க. இதுல நிறைய மொபைலுக்கு ஆஃபர் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி iQooவோட iQoo Z6 இதை இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 4GB வேரியன்ட் தான் எப்பவுமே 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 6GB 128GB வேரியண்ட்டை HDFCயோட 1000 ரூபாய் கிரெடிட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. HDFC SBI இந்த 2 கார்டுக்குமே இந்த ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி Flipkartல பிளாக் ஃப்ரைடே சேல் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் ஒரு சில மொபைல்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்கு. என்னென்ன மொபைல் என்னென்ன மாதிரியான ஆஃபர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஆஃபர்ஸையும் உடனுக்குடன் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன்.